everything that brought me alive. Oh, we're all like monsters, playing with the monsters. They brought me alive, but got no outlet. It's a roller coaster without an outlet. Hi, hello, welcome and welcome back to my channel, guys. So, இன்னைக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்யூம் ரிவ்யூ பார்ட் 2. லாஸ்ட் வீக் வந்துட்டு ஆல்ரெடி பார்ட் 1 பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி அதில் 3 ரெஸ்யூம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல இனிமேல் நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நீங்க உங்களோட ரெஸ்யூமை சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி இன்னைக்கு வந்து உங்க ரெஸ்யூமே நான் ரிவ்யூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு உங்க ரெஸ்யூம் இது வரைக்கும் என்கிட்ட சப்மிட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போயிட்டு உங்க ரெஸ்யூமை சப்மிட் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து உங்க ரெஸ்யூமை டைரக்டா லைவ் ஸ்ட்ரீம்ல உட்காந்து ரிவ்யூ பண்ணி கம்ப்ளீட் ஃபீட்பேக் கொடுப்பேன். ஸோ அதை வச்சு உங்க ரெஸ்யூமை நீங்க ஈவன் பெட்டரா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே போல் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்ததுனால 3 ரெஸ்யூம் தான் ரிவ்யூ பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து இனிமேல் நிறைய ரெஸ்யூம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் வழக்கம் போல். பட் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். ஸோ என்ன மாதிரியான ரெஸ்யூம்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரெஸ்யூம்ஸ் நமக்கு வந்திருக்குது, என்னென்ன ரோல்ஸுக்கான ரெஸ்யூம்ஸ் வந்திருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸோ இல்லை உங்களோட ஜூனியர்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொலீக்ஸ் யாராவது புதுசாக ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை நீங்கள் 3rd இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இனிமேல் தான் ஜாபுக்கே போகிறேன் அப்படின்றது உங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களோட ரெஸ்யூமை இந்த வீடியோவில் இருக்க கூகுள் ஃபார்மில் அவங்க சப்மிட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே வந்துட்டு நம்ம இந்த ரெஸ்யூமை ரிவ்யூ பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் யுவர் ரெஸ்யூம் டு பி ரிவ்யூட் என்னால் நீங்கள் வந்துட்டு அதை இந்த கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணலாம். ஸோ வித்வுட் கெட்டிங் லேட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் ஒன்று கொடுத்துருங்க. தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கெட் பேக். There it is. Cool. There we go. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெஸ்யூம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா மெல்வின் மார்டின் அப்படின்றவரோட ரெஸ்யூம் தான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ மெல்வின், இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் வீடியோ ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இல்லை மெல்வின் தெரிஞ்ச யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் மறக்காம வந்துட்டு just share this video to him. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ரெஸ்யூம் பார்த்தோன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பர்சன்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ குட் ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் பார்க்க நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது. பட் தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஆர் நாட் நீடட் அண்ட் விச் ஆர் நீடட். ஸோ அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டாப்லேருந்து பார்க்கும்போது நேம் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு ரியாக்ட் டெவலப்பர், இட்ஸ் ரியலி குட். பேஷனேட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், highly skilled in HTML, CSS, JavaScript and React.js. Okay. Interested about accessibility and usability of modern sites. Good. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீட் அண்ட் ஸ்லிக்காக வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 லைனில் வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ குட் திங். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ரொம்ப வந்துட்டு வள கொலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கூடாது. அதுக்காக இன்னும் ரொம்ப ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்கூடாது. நீட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன் அ சிங்கிள் லைன் விச் இஸ் ரியலி குட். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து கம்மிங் டு த எஜுகேஷன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஃபைன், குட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் அகெயின் சே லைக் இந்த எஸ்எஸ்எல்சி எடுத்துருந்துருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஸ் யூ டன் ஒன்லி அண்டர் கிராஜுவேட் மட்டும் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் வந்துட்டு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். தேட் வுட் பி எனஃப். ஸோ எஸ்எஸ்எல்சி மென்ஷன் பண்ணியிருக்குன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்துட்டு யூ கேன் கெட் ரிட் ஆஃப் இட். பிகாஸ் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்யூம்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும், ரெஸ்யூம்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஐ வுட் சே இட்ஸ் நாட் மேண்டட்டரி. ஸோ கண்டிப்பாக ரெஸ்யூமில் எல்லாத்தையும் நம்மள்ட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரெஸ்யூமை ஃபில் அவுட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்லி இஃப் ரெஸ்யூமில் வந்துட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் மட்டும் அதை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் யூஸிங் React.js, to-do app, form validation using JavaScript, calculator using JavaScript, registration form using. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து 5 ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார்ம் வேலிடேஷன் யூஸிங் JavaScript
ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூசிங் HTML CSS அப்படின்னா இந்த ஃபார்ம் வேலிடேஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணும்போதே நீங்க ஆப்வியஸ்லி HTML CSS யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா நீங்க திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் யூசிங் HTML and CSS அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அது அகைன் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நீங்க இதில் மென்ஷன் பண்ண ட்ரை பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3 ப்ராஜெக்ட்ஸ் மேக்ஸ். ஸோ ரொம்ப இல்லை, ரொம்ப எனக்கு வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் 4, அதுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்டும் இருக்கக்கூடாது. பட் நீங்கள் 5 ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ வுட் சே லைக் த லாஸ்ட் 2 வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். லைக் கேல்குலேட்டர் யூசிங் ஸோ இந்த ஃபார்ம் வேலிடேஷன் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மையும் இது பண்ணிடலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து தீஸ் 2 ஆர் வெரி பேசிக் லெவல் ப்ராஜெக்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இ-காமர்ஸ் வெப்சைட் இஸ் யூசிங் ரியாக்ட் ஜேஎஸ் சூப்பர், டு டூ ஆப் சூப்பர், calculator is also certain லெவலுக்கு ஃபைன். பட் ஃபார்ம் வேலிடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு ரெஸ்யூம்ல போடுற லெவலுக்கு இட்ஸ் நாட் that big of a project. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் கமிங் டு த லெஃப்ட் சைட் ஸ்கில்ஸ், React JS, HTML5, CSS3 clear, JavaScript, Bootstrap, JSON, Visual Studio Code. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து அப் டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வரைக்கும் ஃபைன். பட் ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் டீம் ஒர்க் அப்படின்றது வந்து இட் கம்ஸ் அண்டர் சாஃப்ட் ஸ்கில். ஸோ டெக்னிக்கல் இங்கே வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் மென்ஷன் பண்ணும்போது சாஃப்ட் ஸ்கில்ஸையும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு தனியாக மென்ஷன் பண்ண போறீங்கன்னா யூ கேன், இல்லை அப்படின்னா கீழே இந்த இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் இட் கேன் மென்ஷன் இட் அவுட். பட் பேசிக்காக வந்து ஸ்கில்ஸ் அப்படின்றதுல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ பேசிக்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இட்ஸ் ஃபைன். பட் என்ன அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் டீம் ஒர்க் அப்படின்ற இந்த ரெண்டையும் என்ன அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்கில்ஸில் இருந்து. ஸோ தட் என்ன அப்படின்னா வந்து இட் வில் பி பர்ஃபெக்ட். சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபைட் ஃப்ரம் வெப் டெவலப்மெண்ட் வித் ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரம் வசந்த் பெங்களூர். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து யூ கேன் ஹைலைட் ஃபியூ திங்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வித் ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வித் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ தட் அந்த சர்டிஃபிகேஷன் எதுக்கான சர்டிஃபிகேஷன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும். பிகாஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பர்சனல் ப்ராஜெக்ட்ஸில் இ-காமர்ஸ் யூசிங் ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. பட் இதில் என்ன அப்படின்னா இப்போ HTML, CSS, ரியாக்ட் ரவுட்டர் இதெல்லாமே கொடுத்துருக்கீங்க. பட் என்ன அப்படின்னா எனக்கு அது கிளியராக தெரியல. ஸோ ரெஸ்யூமில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும்னு நினைக்கிங்களோ அது எல்லாமே லிட்டில் பிட் போல்டில் கொடுங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உங்கள் பர்சனல் ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஹைலைட்டடாக இருக்கணும். ஸோ தட் என்ன அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து ATS டூல் யூஸ் பண்ணியோ இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணியோ உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து அதை செக் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து இந்த இதை ஆட் பண்ண சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. அதான் தட் எவ்ரி திங் இஸ் குட். பட் என்ன அப்படின்னா வந்து அகெயின் ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஸ்கில்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. தட் வில் பி குட். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து லாங்குவேஜஸ் ஓகே ஃபைன். ஸோ 4 லாங்குவேஜஸ் மென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன். ஸோ டிக்ளரேஷன் ஐ ஹியர் பை டிக்ளேர் த அபோவ் ஃபோர்னேஷன் was true best of my knowledge and bear the responsibility. ஸோ இந்த டிக்ளரேஷன் அப்படின்றது ஐ வுட் சே இட்ஸ் நாட் மேண்டட்டரி. ஓகே ஃபைன், நீங்கள் வச்சிருக்கீங்க இட்ஸ் ஃபைன். பட் ஐ வுட் சே லைக் இது தேவையில்லாமல் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே நீங்கள் எடுத்துடலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ரெஸ்யூமில் வந்து இட்ஸ் நாட் லைக் எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூ கேன் கெட் ரிட் ஆஃப் த டிக்ளரேஷன். இந்த பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் வேலிடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஸ்டாண்ட் அவுட்டாக ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி சின்னதாக ரொம்ப போல்டில் வேணால் லைட் போல்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்க. இங்கே இருந்து SSLC ரிமூவ் பண்ணிடலாம். அதர் தேன் தட் திஸ் ரெஸ்யூம் இஸ் குட். ஸோ இந்த ரெஸ்யூமுக்கு ஐ வுட் கிவ் 6.5 அவுட் ஆஃப் 10 பிகாஸ் எவ்ரி திங் லுக்ஸ் குட். பட் இங்கே அங்கே சில ஆல்ட்ரேஷன்ஸ் வேணும். I would say like 6.5 out of 10 for this resume. ஸோ உங்கள் ரேட்டிங் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ரீம் முடியும் போது இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்னென்ன ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு அந்த ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் லேட்டர் ஆன் ஜாப்ஸ் மற்ற இதுக்கும் வந்துட்டு ரெஸ்யூம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிவபிரசாத் ஹாய், லைவ் ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாய். சிவபிரசாத் ஹாய். மனோஜ்குமார் மனோஜ் உங்க ரெஸ்யூம் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும்.
லைக் வந்து உங்களோட ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் லைவ் ஸ்ட்ரீம்ஸில் அடுத்தடுத்த பார்ட்ஸில் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமையும் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் சப்மிட் இட் அவுட் தேர். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராவது அவங்க ரெஸ்யூம் ரிவ்யூ ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அவங்களோட ரெஸ்யூம்ஸையும் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இட்ஸ் ஃபைன். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் அவுட் ஆகும். அதுக்காக தான். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ரெஸ்யூம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து ஐ வாண்ட் டு கீப் த ப்ராசஸ் ஃபாஸ்டர் அண்ட் இன்னும் நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்யூம் போகலாம். மெல்வின் மார்டின். ஸோ ரெஸ்யூமில் ஒன்ஸ் பண்ண பிறகு இன்னுமே ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இஸ் பிரசன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்யூம் எனக்கு பார்த்தோன்னே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இட்ஸ் குட். பட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் டூ கன்ஜஸ்டட். ஸோ என்ன அப்படின்னா வந்து ரெஸ்யூமில் இருக்க கண்டென்ட் எல்லாமே ரொம்ப அப்படி கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருக்குது. தட் இஸ் ஐ வுட் சே நாட் ஸோ மச் அப்ரிஷியேட்டட். அண்ட் அதே போல் என்ன அப்படின்னா வந்து லாட் ஆஃப் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன் போத் தீஸ் கார்னர்ஸ் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க. ஸோ அதனாலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியானதுனால உங்கள் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து Prasanna V pre-final student. Okay, pre-final student அப்படின்றதுனால you have mentioned few things. So first, about me. Hello, I am a passionate and innovative full stack developer with a deep love for coding and problem solving, skilled in web development and Java based applications, willing to work out and eager to contribute. So first என்ன அப்படின்னா வந்து about meல இவ்வளோ கண்டென்ட் தேவையில்லை ஃபர்ஸ்ட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரை டு கீப் திங்ஸ் சிம்பிள். இங்கே என்ன அப்படின்னா வந்து அபவுட் மீல இவ்வளோ இது தேவையா அப்படின்னா ஐ வுட் சே நோ. ஸோ இதை என்ன அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தட் வில் பி மச் பெட்டர். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஃபியூ திங்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு பதிலாக யூ கேன் மென்ஷன் அஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ தட் வில் பி மச் பெட்டர். அது ஒன்று. ஸோ அந்த அபவுட் மீல வந்துட்டு யூ டெஃபினெட்லி நீட் அ ஃபிக்ஸ் ஓவர் தேர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கில் செட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஜாவா, C++, Tailwind CSS, Selenium டெஸ்டிங், REST APIs, SQL, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவ் ரைட்டிங். அகெயின் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரெஸ்யூமில் சொன்னதான் இதுலேயும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா டோன்ட் மர்ஜ் யோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் வித் த சாஃப்ட் ஸ்கில்ஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா as a டெவலப்பராக உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் மச் மோர் தேன் யோர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அதை இந்த இதில் மென்ஷன் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து லைக் இப்போ நார்மலாக ஒரு HR ரிவ்யூ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு லைக் உங்களுக்கு ஸ்கில் செட் நிறைய காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால லைக் அடிஷ்னலாக வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸையும் தூக்கி ஸ்கில் செட்டில் போட்ட மாதிரி இட் வில் ஃபீல். அதை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஸ்கில் செட்டில் எப்போதுமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்கள். தட் வில் பி மச் பெட்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லாங்குவேஜஸ். ஓகே, இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட், தமிழ் நேட்டிவ், ஜெர்மன். ஓகே, திஸ் இஸ் குட். அண்ட் இதுக்கு அடுத்தது எஜுகேஷன். ஓகே, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, தட்ஸ் குட். க்ளீன் அண்ட் நீட். பிகாஸ் எனக்கு இந்த இதில் முக்கியமாக பிடிச்சது என்ன எஜுகேஷன். பிகாஸ் க்ளீன் அண்ட் நீட்டாக என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இஃப் யூ கோனா ஒர்க் ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க இல்லை எங்கே 10th 12th படிச்சிங்களா எதுவுமே எனக்கு தேவையில்லை. வாட் டிகிரி யூ ஆர் டூயிங் அதுதான் வந்துட்டு அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு லில் பிட் ஓகே ஃபைன் யூ ஆர் டூயிங் இன்ஜினியரிங் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 10th 12th பாஸ் ஆகி தான் டிகிரி பண்ண போகிறீங்க. ஸோ அப்படின்ற போது அதை மட்டும் மென்ஷன் பண்ணாலே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நீங்கள் 10th and 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் லைக் கிரேட் சென்ஸ் ஆஃப் காமன் சென்ஸ். நீட்டாக வந்துட்டு எஜுகேஷன் காலேஜ் படிக்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ரியலி குட். Projects, August 2023, full stack fundraising. I've created a full stack donation fundraising platform with my colleague using React, Java, and Tailwind CSS. Artificial intelligence, legal AI assistant, and so project section நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் கிளியராக மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் இங்கே என்ன அப்படின்னா இங்கே மெயினாக நான் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா கண்டென்ட் எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ இவ்வளோ கன்ஜஸ்டடாக பக்கத்தில் கொடுத்துருக்கோன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து
I would suggest doing like ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த மொத்த செக்ஷனையும் மொத்தமாக இப்படி என்ன அப்படின்னா வந்து ஒரே செட்டாக ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அந்த ஒரு ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே ஃபஸ்ட்டு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் டைட்டில் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே சின்னதாக என்னென்னா அதோட இன்னும் சின்ன சைஸில் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற அந்த டேட்டு, எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்றது டேட்டு, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இந்த டேட்டை நீங்கள் லெஃப்ட் சைடில் கண்டென்ட் ரைட் சைடில் போட்டதுனால உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் எம்டியாக இருக்குதா. ஸோ இதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா அந்த மொத்த கண்டென்ட்டையும் நீங்கள் இந்த ஃபுல் சைஸுக்கு எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், கண்டென்ட்டும் இவ்வளோ கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருக்காது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா டைட்டிலை விட இந்த இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்னுமே சின்னதாக இருக்கணும். பிகாஸ் டைட்டில் இந்த சைஸில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே சைஸுக்கு இந்த ஃபாண்ட் இது எல்லாமே இருக்கக்கூடாது. பிகாஸ் ப்ராஜெக்டோட டைட்டில்ஸை வந்துட்டு அதுதான் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பிகராக இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மற்ற எல்லாமே அதுக்கு அடுத்த சைஸில் தான் இருக்கணும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லில் பிட் போல்ட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு அதே ஃபாண்ட் சைஸ் இன்னும் சின்னதாக பட் லில் பிட் போல்டில் வந்து நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் இட் வில் பி மச் பெட்டர். ஸோ இந்த சேஞ்சஸை கண்டிப்பாக வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்கள் பிரசன்னா. அண்ட் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் NPTEL DBMS. ஸோ அகெயின் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக அந்த சர்டிஃபிகேஷனோட ஃபுல் இதையும் லைக் வந்து மைக்ரோசாஃப்டில் பவர் பிளாட்ஃபார்ம்னா சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் சர்டிஃபைட் ஃபார் பவர் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் மைக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் லைனாக கொடுங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது இப்போ DBMS அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் டு DBMS அப்படின்னு சொல்லும்போது DBMSன்னு சொல்லிட்டு DBMS ஃபார் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கோர்ஸும் NPTEL இருக்க சான்சஸ் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா இட் ஷுட் பி லைக் a little bit clearer. சர்டிஃபிகேஷன்ஸ் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறது இட்ஸ் ரியலி குட். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இனிமே கொஞ்சம் லைக் டீட்டெயில்டாக லைக் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நீட்டாக எல்லாமே சிங்கிள் லைனில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இது எதுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. பிகாஸ் நீங்கள் 5 சர்டிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணணும் வித்தின் த கிவன் ஸ்பேஸ் அப்படின்றதுனால நீங்கள் என்னென்னா காலம் வைஸாக 2 காலமாக எடுத்து இது பண்ணியிருக்கீங்க. பட் ஐ வுட் சே லைக் டோன்ட் கோ லைக் தட், மெயின்டைன் த சேம் கன்சிஸ்டன்சி. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ இங்கேயே நான் ஃபீல் பண்ண ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு என்னென்னா லைக் ஒரு இடம் வந்துட்டு ரோ லேஅவுட் ஃபாலோ பண்ணியிருக்குது, இன்னொரு இடம் வந்து காலம் லேஅவுட் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. வேறாஸ் இங்கே NPTEL இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் பட் காலம் லேஅவுட்டில் கொடுத்துருக்கீங்க. இந்த இதில் என்னன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் காலம் லேஅவுட்டில் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் என்னன்னா காலம் லேஅவுட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பிகாஸ் காலம் லேஅவுட்டில் இங்கேயும் கொடுத்துருக்கலாம், இங்கே ஒரு ஸ்கில் செட், இங்கே ஒரு ஸ்கில் செட், இங்கே ஒரு ஸ்கில் செட், லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே ஃபுல் ரோல போயிருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே கன்சிஸ்டன்ட் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக ரோவா அப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரோவாகவே கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரோ வைஸா, அப்படி ஃபுல் ரோவாகவே கொடுத்துடணும். இங்கே அதே போல் சர்டிஃபிகேஷன்ஸாக ஃபுல் ரோ வைஸாகவே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் இட் வில் பி மச் பெட்டர். ஓகேயா? ஸோ அதான் வந்துட்டு நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சேஞ்சஸ் மேக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். So finalist in MH Healthcare Hackathon, Kanana IIT City, winner of a dollar competition, KCT Struva, shortlisted on top. That's good. Achievements are really good. இதில் என்ன அப்படின்னா வந்து you can again highlight பண்ணலாம். And font sizeல என்ன அப்படின்னா வந்து it's fine. பட் இங்கே வந்து finalist in MH Healthcare Hackathon அப்படின்றத ஹைலைட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டியூட் நேம் இங்கே வந்து winner of web development competition அந்த இன்ஸ்டியூட் நேம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ தட் அந்த ஃபார்மை வந்துட்டு எதுக்காக இப்போ ஒரு HR பார்க்குறாங்கனாலுமே அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணில் வந்துட்டு டக்குன்னு பார்த்தோன்னா அது படும். இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா சும்மா ஏதோ போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. பட் யூ ஹவ் வின் இன் சம் அண்ட் யூ ஹவ் ஷார்ட் லிஸ்டட் இன் சம் அப்படின்ற போது அது எனக்கு பார்த்தோன்னே தெரியணும், ஓகே சூப்பர் கிரேட் அப்படின்ற மாதிரி. பட் இது நான் போய் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு அதோட கான்டெக்ஸ்டே புரியுது அப்படின்ற போது அந்த இடத்துல கீ ஃபேக்டர் மிஸ் ஆகுது, விச் இஸ் ஹைலைட்டிங் த கீவேர்ட்ஸ். ஸோ அதனால என்ன அப்படின்னா ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கீவேர்ட்ஸை ஹைலைட்டடாக வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு ரெஸ்யூம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்த்தா தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் தட் மிஸ்டேக் பிரசன்னா. ஸோ இதில் நான் என்னென்ன சஜஷன்ஸ்லாம் சொல்லுவேன் அப்படின்னா அகெயின் இவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு சுற்றி தேவையில்லை, யூ கேன் ரெடியூஸ் தட் ஸ்பேஸ். நீங்கள் ப்ரீ ஃபைனல் ஸ்டூடெண்ட் தூக்கிட்டு யூ கேன் மென்ஷன் இட் அஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அபவுட் மீல இவ்வளோ கண்டென்ட் தேவையில்லை, யூ கேன் ரெடியூஸ் சம். ஸ்கில் செட்டில் அகெயின் யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாங்குவேஜஸ் இட்ஸ் ஃபைன். எஜுகேஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் அகெயின் லைக் மேக் திஸ் அஸ் அ ரோ வைஸ் லேஅவுட். ஸோ ரோ வைஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு
எஜுகேஷனும் பாசிபிள் அப்படின்னா ரோ வைஸுக்கு மாற்றிருங்க. லைக் என்ன அப்படின்னா பெருசாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்றத ஃபுல் லைனுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் லைக் எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் 2021 to 2025 அதுக்கு அடுத்த லைனில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் லாஸ்ட் லைனில் சிஜிபி 8.21 அப்படின்றத மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 லைனாக நீங்கள் இதிலே மென்ஷன் பண்ணிடலாம். ரேதர் தான் இப்படி காலம் வைஸாக போட்டதுக்கு. ப்ராஜெக்ட்ஸ் அகெயின் அதே போல் என்னென்னா நீங்கள் ரோ வைஸாக மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே இன்னுமே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ் அகெயின் லைக் நீங்கள் இதையும் வந்துட்டு ரோ வைஸாக இப்படி 2 காலமாக போடாமல் ஒரே ரோவா certified DBMS certification from NPTEL அப்படின்ற மாதிரியே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கீவேர்ட்ஸ், ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லிட்டில் பிட் போல்ட் டெக்ஸ்ட்டில் போடுங்க. that will be great. ஸோ இந்த ரெஸ்யூமுக்கு I will give a review of 6 out of 10 because this is a good resume. இன்ஃபர்மேஷன் தேவையானது எல்லாமே இருக்குது, பட் இட் கேன் பி மச் இம்ப்ரூவ்ட். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி சூப்பர் கிரேட். பிகாஸ் எதுக்காகனா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்குது. ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் மேக்கிங் இட் ஈவன் பெட்டர். ஸோ பிரசன்னா இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த ரெஸ்யூமை இன்னும் பெட்டர் ஆக்கிட்டு யூ கேன் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ தட் ஒன்ஸ் முடிச்ச பிறகு ஷேர் இட் அகெயின் ஐ வில் சி அண்ட் லெட் யூ நோ. ஷமினா தர்ஷினி ஹாய். மனோஜ் ஓகே தேங்க்யூ ஸோ மச். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே உங்கள் ரெஸ்யூமும் வந்துட்டு ஒன் ஆஃப் திஸ் ரெஸ்யூம் ரிவ்யூ சீரீஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்டில் டெஃபினட்டாக உங்கள் ரெஸ்யூமையும் எடுத்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். பிகாஸ் எதுக்காகனா நான் இந்த இதுக்கு ரெஸ்யூம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து மோர் தேன் அ மந்த் ஆகுது. ஸோ அப்போதுலேருந்து சொன்னவங்கள சப்மிட் பண்ண அதே லிஸ்ட்டில் தான் நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி. ஸோ அந்த ஆர்டரில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்கள் ரெஸ்யூம் நான் எடுத்து ரிவ்யூ பண்ணுவேன். ராஜேஷ் ஹாய் ப்ரோ, ரிவ்யூ மை ரெஸ்யூம். ராஜேஷ் உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமை நான் ரிவ்யூ பண்ணுவேன். பிகாஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்யூம் என்கிட்ட வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெஸ்யூம்ஸ் வந்திருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் வீக்லி ரெண்டு லைவ் ஸ்ட்ரீம்ஸாக பண்ணி முடிஞ்ச அளவுக்கு லைக் வித்தின் திஸ் எண்ட் ஆஃப் திஸ் மந்த்துக்குள்ளே வந்துட்டு நான் எல்லா ரெஸ்யூம்ஸையும் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு கீப் புஷிங் யூர் ரெஸ்யூம்ஸ். உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி சப்மிட் பண்ண வேண்டாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இட் வில் பி ரிடண்டன்ட். டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் தட் வே. நானே வந்துட்டு வரிசையாக என்னென்ன ஆர்டரில் நீங்கள் சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அதே இதில் வந்துட்டு நான் எல்லா ரெஸ்யூமையும் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 resumes done. Let's go to the next one. So next is Kishor. Okay, Kishor has. So this is a completely different layout, but it's good because எதுக்காக அப்படின்னா வந்து நீட் அண்ட் கிளீனாக ஒரே பேஜ்லேயே முடிச்சுட்டாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் பட் there are few mistakes here Kishore because எதுக்காக அப்படின்னா it looks great பட் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் looking forward to earning the position of software engineer at leading organization to showcase my skills and programming to generate high-end solutions. So இது என்ன அப்படின்னா வந்து you can reduce it to like 4 lines, almost like 7 lines இருக்கு. The profile information என்ன அப்படின்னா வந்து 4 linesக்கு நீங்க கம்மி பண்ணலாம். It is possible. And skill set is really good. So நீட்டா வந்துட்டு bullet pointsல neat and clear எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்கீங்க. It's really good. And maybe try because இப்போ இதோட font size நீங்க சின்னதா கொடுத்திருக்கனால I would suggest like going for you know kind of a capital. So capsல ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இப்போ இந்த CSS கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதே போல் HTML, JavaScript, React.js எல்லாத்தையுமே கேப்ஸ்லேயே ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. இட் மைட் சூட் யுவர் ரெஸ்யூம் ஸ்டைல். பிகாஸ் உங்கள் ரெஸ்யூம் ஸ்டைலுக்கு அது சூட் ஆகலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நான் அப்படின்னு பார்த்தது என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ப்ரொஃபைல் இதெல்லாமே ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது. கோட் பிளான், க்ளோன், போர்ட்ஃபோலியோ இது ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது ஒரு ஃபாண்ட்டில் இருக்குது. ஸோ அண்ட் இங்கே இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து இது வேற ஃபாண்ட்டில் இருக்குது. ஐ திங்க் இதுவும் வந்துட்டு லிட்டில் பிட் சிமிலர். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் யூ ஷுடன்ட் கீப் ஆன் சேஞ்சிங் ஃபாண்ட்ஸ். ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டே தான் என்ன அப்படின்னா வந்து அதோட போல்டு, அதோட தின் சைஸ், அதோட ரெகுலர் சைஸ்ன்னு சொல்லி அந்த ஃபாண்ட்டையை சுற்றியே தான் உங்கள் மொத்த ரெஸ்யூமே இருக்கணுமே தவிர்த்து இங்கே என்ன அப்படின்னா வந்து திஸ் ரெஸ்யூம் லுக்ஸ் குட்
பட் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்குது. என்ன அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைலிங்ல. பிகாஸ் எதுக்காகனா ஃபாண்ட்ஸ் வந்துட்டு இஷ்டத்துக்கு சைஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸை டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? ஒன்று இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியை விட ஜஸ்ட் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ப்ளூரல்ல பிகாஸ் நீங்கள் போத் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணதுனால யூ கேன் மென்ஷன் அஸ் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு. அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து இனிமேல் சின்ன சைஸில் வந்துங்களா எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இது ரொம்ப பெருசாக இருக்குது. வே பிக் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஸோ என்ன அப்படின்னா உங்க நேமுக்கு ஈக்குவலண்டாக இது பெரிய சைஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேம் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கணும். ஸோ ஐ வுட் சே நேம் இஸ் ஃபைன். இந்த ப்ரொஃபைல் ஸ்கில்ஸுக்கு என்ன சைஸ் கொடுத்துருக்கீங்களோ இதை இன்னும் ஒரு சைஸ் பெட்டராக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எனக்கு சைஸ் எக்ஸாக்டாக தெரியல. ஐ திங்க் இட் மைட் பி 14 ஒரு 18 to 20 பிக்சல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் வந்து 16 to 20 இருக்கும். ஸோ ஐ வுட் சே இது என்ன சைஸ் கொடுத்துருக்கீங்களோ இதுலேருந்து இன்னொரு 2 பிக்சல்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரொஃபைல் அண்ட் ஸ்கில்ஸுக்கு. அதே ஃபாண்ட் சைஸை எஜுகேஷன்ஸ் அப்படின்னு இந்த டைட்டில் மாற்றிக்கோங்க. இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் அதே சைஸே என்ன அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஃபுல் லைன் கொடுத்துருக்கீங்க. பட் இங்கே வந்து அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்க. இட்ஸ் நாட் குட். ஸோ ப்ரொஃபைல் இங்கே எப்படி ஃபுல் லைன் அதை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கீங்களோ இங்கே என்னென்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை இதே ஃபாண்ட் சைஸுக்கு மாற்றிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஃபுல் எட்ஜ் வரைக்கும் போக வேண்டாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த லைன் வரைக்கும் வர மாதிரி. ஸோ லெட் மீ கேன் ட்ரா இட் அவுட். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வர மாதிரி அந்த லைன். ஸோ இதே போல் ப்ராஜெக்ட்ஸுக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் வர மாதிரி அந்த லைனை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபாண்ட் சைஸ் ஷுட் பி டெஃபினெட்லி ஸ்மால். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எதனால பெருசாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக அப்படின்னா, பிகாஸ் இப்போ இந்த இதோட டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக கொடுத்ததுனால ஸோ இதை விட இது பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை வந்துட்டு பெருசாக கொடுத்த மாதிரி இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இவ்வளோ பெருசாக கொடுத்ததே வந்துட்டு ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ரைட். இதில் என்ன அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இதோட சைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னுமே நீங்கள் சின்னதாக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னுமே ஒரு 3 பிக்சல் இதோட சைஸ்லாம் கம்மி பண்ணிடுங்க. அண்ட் கம்பெனி நேம் வந்துட்டு இப்போ நீங்கள் இதுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி காமிக்கலாம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸில் ஆல்ரெடி காமிச்சிருக்கீங்க. ஸோ அப்படின்ற போது இந்த ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்னா வந்து இன்னுமே கம்மியாக இருக்கலாம். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இதை விட இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து லிட்டில் பிட் பிகராக இருந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த இட்டாலிக்ஸில் கொடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கிறதுனால இதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்த மாதிரி இருக்கா. அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே சைஸ் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ ஐ வுட் சே லைக் ரெண்டுத்தையுமே நீங்கள் நார்மல் ஃபாண்ட்ல இட்டாலிக்ஸ் போகாமல் நார்மல்லே வச்சுட்டு ஜஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு மேலே இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை மட்டும் நீங்கள் போல்டில் கொடுத்துடலாம். தட் வில் பி பெட்டர். அண்ட் அகெயின் கமிங் டு த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ட்ரெயினில இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா லைக் யூ காட் ப்ரொமோட்டட் பிகாஸ் ட்ரெயினியாக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன்னும் ஆஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற போது ஸோ அகெயின் ஒரே கம்பெனி 2 ரோல் இனிஷியலி ஃபைன். பிகாஸ் எதுக்கான வேற கம்பெனி இல்லாததுனால இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. பட் என்ன அப்படின்னா அந்த ஃபாண்ட் சைஸை மட்டும் டெஃபினட்டாக யூ நீட் அ சேஞ்ச் ஓவர் ஹியர். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து திஸ் இஸ் டூ பிக், ரியலி திஸ் இஸ் டூ பிக். ஸோ அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் இங்கேயும் வந்துட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இதை போல்டில் இவ்வளோ போல்டில் கொடுத்ததுக்கு பதிலாக அதை லிட்டில் பிட் லைட் இப்போ இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த லைட் தின் ஸ்டைலில் அந்த தின் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நீங்கள் இங்கேயுமே ஃபாலோ பண்ணலாம். தட் லுக் மச் பெட்டர். பிகாஸ் இங்கே எல்லாமே வந்துட்டு போல்டாக இருக்கிறதுனால எதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா எல்லாமே வந்துட்டு போல்டில் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே வந்துட்டு ஹைலைட் ஆகாது. இது இன்னொரு ப்ராப்ளம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா சிலர் என்னன்னா கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ண சொன்னால் மொத்த ரெஸ்யூமே ஹைலைட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ எதுவுமே அங்கே ஹைலைட் ஆன மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த இதை கண்டிப்பாக அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக்கிட்டு லைன் ஃபுல்லாக பெருசாக்கிருங்க. And you have mentioned your projects Netlify link and GitHub link. It's really good. And இங்க என்ன அப்படின்னா I would say like just take this underline. இந்த underline வந்து இந்த இடத்துல தேவையில்லை. எடுத்துட்டு பிகாஸ் ஆல்ரெடி இதை நீங்கள் வந்து லிட்டில் பிட் மற்ற எல்லா டைட்டிலுக்கும் கிரே கலர் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு பிளாக் யூஸ் பண்ணதுனால ஆல்ரெடி இது லிட்டில் பிட் ஹைலைட்டடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் டைட்டில் கொடுக்குற டைட்டிலோட ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணிட்டு
அதுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வைக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 2 பிக்சல் கம்மியாக உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன அப்படின்னா வந்து ஃபாண்ட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதுவுமே ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இவ்வளோ பெரிய சைஸ் தேவையில்லை. இந்த சைஸை நீங்கள் என்னென்னா ப்ராஜெக்ட்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு இன்னுமே சின்ன சைஸுக்கு வந்து நீங்கள் போகலாம். தட் இஸ் ஐ வுட் சே. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. அண்ட் இந்த டெக்னாலஜி ஸ்டாக்கை வந்துட்டு ஐ வுட் சே லைக் இந்த ஃபாண்ட் சைஸே வச்சுட்டு பட் இதை வந்து போல்டில் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ தட் அது கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். சேம் கோட் பிளான் க்ளோன், போர்ட்ஃபோலியோ, ஃபைனான்ஷியல் பிளான். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை நீங்கள் எடுத்துடலாம். ஐ வுட் சே சஜஸ்ட் தட். பிகாஸ் எதுக்காகனா நீங்கள் 4 ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. அண்ட் போர்ட்ஃபோலியோ பண்ணுறதை நீங்கள் ப்ராஜெக்டை ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுன்றது இஃப் யூ ஹேவ் டன் சம் குட் ப்ராஜெக்ட், ஸோ அதை மென்ஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ஐ வுட் சே போர்ட்ஃபோலியோ எடுத்துருங்க. போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் வந்து இதுலேருந்து எடுத்துட்டு பிக்ஸ் அவுட்டு, கோட் பென் க்ளோன் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளான் இதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் முக்கியமான கீவேர்ட்ஸை கொஞ்சம் போல்டில் போட்டுருங்க. ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ஃபைன், பட் அதை மட்டும் போல்டில் போட்டுருங்க. தட் வில் பி குட். அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்னா வந்து கம்மி பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இவ்வளோ பெரிய சைஸ் தேவையே கிடையாது. அதோட ஃபாண்ட் சைஸையும் கம்மி பண்ணிடுங்க. அண்ட் அகெயின் இதுக்கும் அதே தான். எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியை எஜுகேஷன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் என்ன அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ பெரிய ஃபாண்ட் சைஸ் தேவையில்லை. இதுக்கு இன்னொரு 2 ஃபாண்ட் சைஸ் 2 பிக்சல் கம்மி பண்ணி ஃபாண்ட் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காலேஜ் நேம் இஸ் ஃபைன். காலேஜ் நேம் கரெக்டான ஃபாண்ட் சைஸில் தான் இருக்குது. ஸோ இதை விட இது ஒரு 2 பிக்சல் அதிகமாக இருந்தால் போதும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாண்ட் சைஸில். அதுக்கு மேலே பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த டியூரேஷன் வந்துட்டு இட்ஸ் ஃபைன். ஸோ மேலே எல்லாத்துக்கும் என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அதே சைஸை கீழேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு 1 பிக்சலோ 2 பிக்சல் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அகெயின் இங்கே எப்படி ஸ்கில்ஸு, ப்ரொஃபைல் இது எல்லாத்துக்கும் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு, எஜுகேஷன்ஸுக்கு எப்படி எஜுகேஷன் இதுக்கெலாம் ஃபாண்ட் சைஸ் நான் வந்து கம்மி பண்ண சொல்லணும். அதே போல் இதுக்கும் ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிடுங்க. Problem solving, Anchor-rank, NPTEL, joy of computing using Python. So this is also good. So resume ரொம்ப neat and simple இருக்குது. All I would suggest is like அங்கங்க fonts, because உங்களுக்கு வந்து in terms of contentல எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டென்ட் எல்லாமே நீட்டாக லே அவுட் பண்ணியிருக்கீங்க. பட் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட நீங்கள் யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸ் அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட். ஸோ போல்டு கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணாதது, தப்பான இடத்துல போல்டு யூஸ் பண்ணது, தப்பான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணது, தப்பான ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணது. ஸோ முக்கியமான பிரச்சனையே ஃபாண்ட்ஸில் தான் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலில் இருக்க கண்டென்ட்டை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கேப்ஸில் போட்டிங்க அப்படின்னா அது ரெஸ்யூம் வில் பி ஸோ குட். ஸோ இந்த ரெஸ்யூமுக்கு என்னோட ரிவ்யூ வில் பி 7 out of 10. ஸோ இந்த ரெஸ்யூமுக்கு என்னோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் இஸ் 7 out of 10. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. விச் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 years, பிகாஸ் நாளைக்கு 2024 இட்ஸ் கோன கம் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோன பி லைக் 3.5 years நான் அந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் எப்படியாவது 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்றதுக்காக வி ஆர் போஸ்டிங் வீடியோஸ் எவ்ரி வீக். அண்ட் வர வீக்ல இருந்து இனிமே 2-3 வீடியோஸ் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் அதுக்கு பதிலுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாத்தையும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ரெஸ்யூம் போகலாம். So Tech4Hack, hi, thank you for joining. Okay. Muthubabu. So Muthubabu resume வந்துட்டு, to be frank, the resume is so poor. Because எதுக்காக அப்படின்னா வந்து I need to be frank with you. and resume வந்துட்டு எப்படி சொல்ல, லைக் ஏதோ ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ரெஸ்யூம் இஸ் ஸோ புவர். லைக் ஐ வுட் சே லைக் கம்ப்ளீட்டாக, பிகாஸ் எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி சேஞ்ச் ஹியர். பிகாஸ் எதுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து காண்டாக்ட். ஸோ அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து உங்கள் நேமுக்கு கீழே நீங்கள் இந்த இடத்துல என்ன அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல வந்து கரண்ட் லொக்கேஷன், அட்ரஸ், இது எல்லாமே வந்துட்டு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது ஜெண்டர் எல்லாமே வந்துட்டு ஐ வுட் சே இட்ஸ் நாட் நீடட். டேட் ஆஃப் பர்த் நாட் நீடட்.
ஸோ அட்ரஸ் கரண்ட் லொகேஷன் இது எல்லாமே வந்துட்டு இதே இதில் ஒரே லைனில் நீங்கள் உங்கள் நேமு கீழே கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த 2 செக்ஷன் வந்துட்டு இட் வில் பி அன்னெசரி. அண்ட் அகெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இட் ஷுட் பி இந்த டாப், ஸ்கில்ஸ் ஷுட் பி தி டாப், அதெல்லாமே கீழே கொடுத்துருக்கீங்க. அண்ட் டைட்டிலுக்கான ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னா லாங்குவேஜஸ் எஸ் இங்கே தனியாக வந்து இருக்குது. ஸோ கரண்ட் லொக்கேஷனில் இங்கே இருக்க வேண்டிய கோலன் இங்கே வந்து இருக்குது. யூ கேன் சி லே அவுட் கரெக்டாக இல்லை. லிங்க்டின் அப்படின்றதுல வந்து இது எவ்வளோ கேப்ஸில் இருக்குதோ அதே அளவுக்கு இதுவும் போல்டில் இருக்குது. சம்மரி ஃபுல் போல்டில் இருக்குது. அண்ட் அகெயின் இங்கே வந்துட்டு லைக் இவ்வளோ பெரிய சைஸ் டைட்டிலுக்கு தேவையில்லை. கிராஜுவேஷன் 10th 12th இது என்ன செக்ஷன் அப்படின்றதுல லைன் மிஸ்மேட்சிங். ஸ்கில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் புல்லட் பாயிண்ட்ஸ் இஸ் லைக் நாட் மேட்சிங் அவுட். ப்ராஜெக்ட் சரியா இல்லை. ஸோ யூ டெஃபினெட்லி நீட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ முத்துபாபு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னா வந்து தேர் ஆர் ஃபியூ ஃப்ரீ ரெஸ்யூம் ஜென்ரேட்டிங் சைட்ஸ் லைக் நோவோ ரெஸ்யூம், resume.io இந்த மாதிரிலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு இதே கண்டென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த ரெஸ்யூம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஃப்ராங்க், நான் வந்து போய் சொல்ல விரும்பல. திஸ் ரெஸ்யூம் இஸ் ஸோ புவர். பிகாஸ் இந்த ரெஸ்யூம் வந்துட்டு கண்டென்ட் இஸ் குட், பட் என்ன அப்படின்னா வந்து நீட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த ரெஸ்யூம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு கம்ப்ளீட்லி ஒரு நியூ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வித் ஆல் தீஸ் கண்டென்ட். பட் என்ன அப்படின்னா ட்ரை யூசிங், பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இங்கே லே அவுட் எல்லாத்துலேயும் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால ஐ வுட் சஜஸ்ட் லைக் இனிஷியல் ரெஸ்யூம் வந்து நோவோ ரெஸ்யூம், கிக் ரெஸ்யூம் ஆர் வந்துட்டு resume.io இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் ஈஸியாகவும் இன்னும் ஒரு பெட்டர் ரெஸ்யூம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் முத்துபாபு. பிகாஸ் இஸ் ரெஸ்யூம் இஸ் ஸோ போர். இது வந்துட்டு ஒரு ஜாப் லெவலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. இது ஏதோ வந்து நம்ம மார்க் இன்ட்ரி கூட இதோட சூப்பராக ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கிரியேட்டிங் அ ரெஸ்யூம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுனால யூ கேன் மேக் ஆல் தீஸ் சேஞ்சஸ். ஸோ ஒன்ஸ் இந்த சேஞ்ச் மேக் பண்ண பிறகு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்க முத்துபாபு. ஸோ புது ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் ஷேர் மீ த ரெஸ்யூம் இமேஜ் ஓவர் தேர். ஐ வில் செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்யூம் போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உஸ்மான் ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர். தட்ஸ் குட். ஸோ ஐ திங்க் I think he's from Usman Rahmani. ஸோ கைஸ் அதர் ஸ்டேட்ல இருந்துலாம் கூட நம்ம சேனல்ல வந்துட்டு ரெஸ்யூம் சப்மிட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி 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 கிரேட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நீங்க எத்தனை பேர் ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் நார்த் சைட்ல இருந்து ப்ரோ இங்கிலீஷ்ல வீடியோஸ் பண்ணுங்க, ஹிந்தியில வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்னு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நீங்க தமிழ்லேயே பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்க கண்டென்ட் வந்து பார்க்க மாட்டேங்காங்க பெருசா தமிழ்ல ஆடியன்ஸு. ஸோ தமிழ்ல வந்து உங்களுக்கு ரீச் ரொம்பவே கம்மியா இருக்குது உங்க கண்டென்ட்டுக்கு அப்படின்னு. விச் இஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ட்ரூ. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து லைக் தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்குது, வே லெஸ். ஸோ இப்போ நம்ம சேனல்ல இருக்க மாதிரி ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் ஆர் வந்துட்டு டாபிக்ஸா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப லைக் ஒரு 80% வந்து நம்ம சேனல் இருக்க கண்டென்ட் வந்து தமிழ்ல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ரொம்ப ரேர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். பட் இதே இது வந்துட்டு ஹிந்தி இங்கிலீஷ்லலாம் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மெயினாக தமிழில் பண்ணுறது. பட் அதர் சைட்ஸ்ல இருந்து நிறைய பேர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்காக தான் நான் தமிழில் பண்ணுறது. ஸோ நீங்கள் பதிலுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அவங்களுக்கு தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நானும் ஓகே நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கே ஃபீல் ஆகும், என்னடா இது எல்லாரும் இங்கிலீஷில் பண்ணு வீடியோஸ் அப்படின்றாங்க, பேசாமல் இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் இப்போ யூடியூப் ரெகுலராக பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா தெரியும். லைக் ஒரு 3.5 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் மோர் தேன் 250+ வீடியோஸ் ரெகுலராக எவ்ரி வீக் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அண்ட் எந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்டயும் நம்ம சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். நம்ம சேனலோட க்ரோத் வந்து எவ்வளோ எவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்றது ஐ குட் சே லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோலி க்ரோயிங் சேனல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருக்கோம் நம்ம. பட் இட்ஸ் ஸ்டில் ஃபைன் பிகாஸ் we're still growing. ஸோ அதனால் நீங்கள் பதிலுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் பற்றி தெரிய ஆரம்பிக்கும், விச் இஸ் ரியலி குட். ஸோ இப்போ இந்த ரெஸ்யூம் வந்துட்டு ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே.
So in the resume enna appadina vandu I'm going to review it in English full and fully because resume upload பண்ண person வந்துட்டு I think he's from Punjab if I'm not wrong because Balpur Punjab Vocational Training Council. So I think so. So அதனால என்ன அப்படின்னா வந்து I'll do this alone in complete English. So please guys bear with me. So Usman Ramani, if you're watching this video, so please subscribe to this video and please definitely like this video, which is really important. So as far as I've seen your resume, it's good, but I would say it definitely need few changes starting from the about me section. You have like way too content in your about me section. You don't need as many content like this. You can reduce the number of lines, number of paragraphs you have over here because a software engineer possesses over 1 year of valuable experience in software development, blah blah blah. You don't need these many lines. You can just reduce this to like 3 to 4 lines in the about me section. That will be fine because this is like way too much. It looks so congested in your resume. That's one thing. And if your full name is Usman Rahmani or then please mention your full name because in your resume you always should mention your full name. And the next part here is projects. So you don't need to kind of put it into two sections like projects, React.js projects, React Native projects. You can just mention projects and then here you can mention the project name, what is the project name, and in below that you can mention the technologies used and you can mention whatever technologies you have used, whether it's React or React Native or any other technologies you have used in that particular project. That's one thing. And when coming to the font size over here is good, but the font size over here is really bad because here you have like the right amount of line gap and the line height is really good over here, including the font size. But here it's way too off. And the next thing is, if you see in the about me, skills and educations, you have this line which is below that, but in the projects you're not having that line. So definitely you should have a line below this project section too. And then over here, make sure you don't need to mention the project title as big as this. So the project title can be as big as this one, React.js project. You can use this font size for the project titles. And here in the React Native projects, you're not having project title anywhere. You have just put in numberings and you have mentioned chat app, fully functional weather app. You don't need to mention like 5 projects you have done, including a React.js project. So what you can do is you can put 1 React.js project and 2 React Native projects. That will be more than enough, or 2 React projects and 2 React Native projects. That will be more than enough. You don't need to mention all the projects you have done. So that's one thing. And coming to the GitHub profile and portfolio, you can mention, you have already mentioned those things over here, the GitHub and portfolio. So you don't need to mention it again in the bottom because it's redundant. Once you have added some content in your resume, it's always fine. You don't need to mention the same content again and again in your resume because it makes your resume looks a little bit, desperate, trying to make you have a lot of contents in your resume. So please don't need to do that. And coming to the skills, so this good, but you don't need these this much space in between this content because you're having like way too much gap between the skills, the technologies and the tools and softwares. So you can reduce this gap. That will be good. And when coming to the educations and certifications, you can put education, mention your educations, and then put the certifications and mention your certifications. You don't need to put those two things together because that's making this a little bit congested. And again here, these are the latest projects I have made, many more in React App. You don't need to mention these lines because resume should be professional. Resume shouldn't be in a manner like you're trying to convey a lot of information. But here you're trying to give a lot of information. You're writing some comments and everything. Those things shouldn't be in a resume. So definitely get rid of these things and reduce the about me content. And then over here, just have this single project section with a line beneath it, and then just mention 2 React projects and 2 React Native projects. If possible, mention the GitHub link, and if you have deployed it, mention that URL along like this. You can mention those things. That is fine. And then coming to the this section, I can get rid of this gap and it's not aligned in the right way. So if you see this,
So this is not centrally lined. This technology, this bullet point is way too out. You can see it's like in a cross manner, and again it's coming to the center. So you need to make sure like this is in the right point. And other than that, everything looks good. And again, education certification needs to be a little bit split up. And then the about me, project, skills, all these title can be a little bit in a smaller size, because I feel like this is way too big. That is one thing. And again, in the project section, please mention the project title like this, but not in as big this font size. Just reduce the font size. And then just make sure you have the font description in the same way, because this is looking really good, but this is like not well or not fine. This is not looking good because you have a low line height. That's one problem. And the font is also not looking really good over here. So these were some of the things which you need to fix, Usman. So Usman, if you're watching this video, please make all these changes. Once you have done these changes, so I've given my Instagram link in the description. You can follow me over there and DM me in my Instagram once you fix all these things, so I can check your resume and I'll let you know. So for this resume, I'm going to give a rating of 6 out of 10. Yes, so this for this I'm giving a rating of 6 out of 10. So let me know what you guys think. Okay, so next is Paula, but adukku munadi let's see. So guys, video பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க, so that இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் guys, நியூ இயருக்கு முந்தின நாள் ஈவினிங் உட்கார்ந்து ஒருத்தன் உயிரை கொடுத்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றானே அப்படின்றதுக்காகவாது, ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்க அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூ கைஸ் கேன் நோ லைக் உங்களுக்கு வீடியோ வரணுன்றதுக்காக ஹவு மச் எஃபர்ட் ஐ எம் புட்டிங் இன் அப்படின்றது. ஸோ ப்ளீஸ் அதுக்கு நீங்கள் பதிலுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ஒரே ஒரு ஹெல்ப் நீங்கள் எனக்கு திருப்பி பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ். Satish, bro, currently I'm pursuing B as a fresher, one full stack project enough, bro. Satish, I would say if you are able to do one full stack project, then you can also do another one. So I would say like at least 2 projects are the, it's mandatory. I won't say mandatory, but இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். Because one அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா I would say 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்யூம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெஸ்யூம் பார்க்கும்போதே வந்துட்டு ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் குட், திஸ் ரெஸ்யூம் இஸ் ரியலி குட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்டீஃபன் ஜெரால்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லைக் ஆல்ரெடி ஒரு 4 ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ பண்ண நீங்கள் யாராவது லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியோ இல்லை வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணி டேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஐ கேன் நோ லைக் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாவது பண்ணுங்கள், ப்ரோ நீங்கள் ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணிங்களா நான் பார்த்துட்டேன் அப்படின்றத. பிகாஸ் லாஸ்ட் வீக் வீடியோவுக்கு பார்த்த லைக் ஆல்மோஸ்ட் 3 பீப்புளுக்கு பண்ணியிருந்தேன். 3 பேருமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இஃப் யூ கைஸ் கேன் டூ இந்த வீடியோலையும் ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ண எல்லாருமே இஃப் யூ கைஸ் லெட் மீ நோ, ஸோ தட் எனக்கு தெரியும். எதுக்காகனா நிறைய பேர் ரெஸ்யூம் ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு பதிலுக்கு என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, எஸ் ப்ரோ நீங்கள் சொன்னதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ ஃபீல் a little bit happy. ஓகே ஃபைன். பிகாஸ் இல்லைனா நீங்கள் சும்மா வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ let's come back here. Stephen Gerald, front-end developer. Okay. First எனக்கு இதில் பார்த்தோன்னா ஸ்டீஃபன் என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா these icons. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக அலைன்டா இல்லை. ஸோ இஃப் யூ நோட்டிஸ் யூ கேன் சி இந்த இது மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது, அதான் இந்த பர்டிகுலர் ஐக்கன். வேறாஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே லைன்ல இருந்த மாதிரி இருக்கு. இது மட்டும் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் அவுட் சைட்ல இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த 3ம் ஒன்று இதே லைனுக்கு வரணும், இல்லை இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக இன்பின் உள்ள தள்ளணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து த ஐகான் சைஸ். ஸோ இவ்வளோ பெருசாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, பிகாஸ் இஸ் லைக் டூ பிக். ஸோ
ஸோ இந்த இந்த ஐக்கன் சைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இவ்வளோ பெருசாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. யூ கேன் டெஃபினெட்லி ரெடியூஸ் ஐக்கன் சைஸ். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த அப்ஜெக்டிவ்க்கு இந்த ஒரு டேஷாக கொடுத்துருக்கீங்க. ஐ வுட் சே லைக் பிளாக்ல போறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாக்லேயே கொடுத்துருங்க. இல்லை கிரேல போறீங்கன்னா ஃபுல்லாக கிரேல கொடுத்துருங்க. இப்படி பாதி கிரே பாதி பிளாக் அப்படின்ற போது இட் இஸ் நாட் லுக்கிங் யூனோ ஃபினிஷ்டா இருக்கிற மாதிரி இல்லை. ரெஸ்யூம் வந்துட்டு ஹாஃப் ஃபினிஷ்ட் ஆஃப் பிகாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஜெனரலாக எப்போ பண்ணுவோம்னா ஒரு லோடிங் ஏதோ சம் கண்டென்ட் லோட் ஆகுற பட்சத்தில் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே கொடுப்போம். பட் இங்கே என்ன அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் அப்படி கொடுத்துருக்கிறது வந்து இட் டசன்ட் லுக் வெல். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து எய்தர் ஃபுல் கிரேவாக கொடுத்துருங்க இல்லை ஃபுல் பிளாக்காக கொடுத்துருங்க. தட் வில் பி குட். And objective to obtain a creative and challenging position in an organization that gives opportunity for self-improvement and leadership while contributing to the symbolic growth of the organization with my creative innovation and designing skills. Okay. Good. Objective is fine. Objective is good. So objective that I won't say like do much of a change. This is fine. Next என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்து உங்கள் ரெஸ்யூம் நான் பார்க்கும்போதே என்னன்னா யூ ஹவ் மென்ஷன்ட் யுவர் ரெஸ்யூம் ஃபார் லைக் 3 pages. 1 2 and 3 4 sorry 3 pages of 1 2 and 3. Yes. ஸோ ஸ்டீஃபன் 3 pagesக்கு ரெஸ்யூம் பண்ணலாமா அப்படின்னா ஐ வுட் சே நோ. ஃபர்ஸ்ட்டு பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் யாருக்கெல்லாம் வந்து ரெஸ்யூமில் போகிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கோ ப்ளீஸ் இந்த சிங்கிள் லேஅவுட்டை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு. பிகாஸ் எதுக்காகனா இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் சிங்கிள் லேஅவுட்டை ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 பேஜுக்கு கண்டென்ட் போயிருக்குது. பட் இதே இது வந்து நீங்கள் காலம் லேஅவுட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் லேஅவுட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெஸ்யூம் இந்த இதே கண்டென்ட்டே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இருந்து 2ஆக பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கண்டென்ட் ரைட் சைடில் கொஞ்சம் கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு டிசைன் வைஸாக ரெஸ்யூம் ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் நான் பார்த்தோன்னே இந்த லைன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் இதெல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். இட் வில் பி குட். பட் ரெஸ்யூமில் வந்துட்டு லைக் பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் அதெல்லாம் கொடுத்ததுனாலே உங்களுக்கு 3 பேஜுக்கு ரெஸ்யூம் போயிட்டு. ஸோ அதனால என்ன அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் அ ஃபிக்ஸ் ஓவர் ஹியர். ரெஸ்யூம் 1 பேஜ் தான் இருக்கணும். இட் ஷுட் பி மோர் தேன் தட். அப்படின்ற போது இந்த இதையே நீங்கள் 2ஆக பிரிச்சுருங்க. லைக் உங்கள் ரெஸ்யூமே வந்துட்டு ஆஃப்டர் திஸ் ஏரியா உங்கள் ரெஸ்யூமை வந்து இப்படி 2ஆக பிரிச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னா வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஸோ இந்த இதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடில் வந்து யூ கேன் ஹேவ் யுவர் அப்ஜெக்டிவ் அண்ட் தென் வந்துட்டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் த ப்ராஜெக்ட்ஸ் யூ ஹவ் டன். அண்ட் ரைட் சைடில் வந்து ஸ்கில்ஸு சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கிறத நீங்கள் ரைட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிகாஸ் நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ இவ்வளோ கண்டென்ட்டையும் நான் எப்படி ஒரே பேஜில் கொடுப்பேன்னு. தட் இஸ் ஹவ் யூ கேன் டூ. லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் லேஅவுட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஜான்வரி ப்ரெசன்ட் எஃபிஷியன்ட் ஒர்க்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஓகே ப்ராஜெக்ட்ஸ் ஈஸி போஸ் டெரிஃப் பே. இவ்வளோ டீட்டெயில்டாக வந்துட்டு நீங்கள் இது பண்ண அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்பென்சஸ் மேனேஜர் இஸ் சாஃப்ட்வேர் டூல் லைக் பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இட் சீம்ஸ் லைக் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ட்ரைங் டெஸ்பரேட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இல்லை நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி லைக் யூ டோன்ட் நீட் ஆல் தோஸ் திங்ஸ். எதுக்காக அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணதே என்னன்னா 1 2 3 4 5 ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட 5 சாலிடான ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா 5ல் 3 ப்ராஜெக்டை மென்ஷன் பண்ணால் போதும். எந்த 3 ப்ராஜெக்ட் பெஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த 3 ப்ராஜெக்டை பெஸ்ட் இது லிஸ்ட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸை முக்கியமான கீவேர்ட்ஸை நீங்கள் என்ன அப்படின்னா லிட்டில் பிட் போல்டில் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அகெயின் அதே தான். லைக் இந்த ஸ்டைலில் நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு அகெயின் இந்த மாதிரி பெருசாக இருக்குது. பட் இதில் நீங்கள் ஆல்ரெடி 2 டிகிரி பண்ணியிருக்கிறதுனால ஐ வுட் சே யூ கேன் கெட் ரிட் ஆஃப் யுவர் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ். ஸோ ஸ்கூல் அண்ட் காலேஜ் தேவையில்லை. ஸ்கூலிங் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு காலேஜ் எஜுகேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அண்ட் ஹியர் இட் ஷுட் பி இன் ப்ளூரல். எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் இருக்கணும். தட் இஸ் ஒன் திங். அண்ட் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ஸ்கில்ஸு டூல்ஸு இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். பிகாஸ் எதனால் அப்படின்னா இன்னொரு சைடில் அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ரைட் சைடில் நீங்கள் வந்துட்டு எஜுகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணியிருங்க ரைட் சைடில். அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது டூல்ஸு, சர்டிஃபிகேஷன், லாஸ்ட்டாக எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். யூ டோன்ட் நீட் லைக் 3 pages ஆஃப் ரெஸ்யூம். பிகாஸ் ரெஸ்யூம் பார்க்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைக் இந்த ஸ்டைல்ஸ் இதெல்லாமே இருக்கட்டும். பட் என்ன அப்படின்னா வந்து 3 பேஜுக்கான ரெஸ்யூம் அப்படின்ற போது இவ்வளோ நல்லா இருந்தும் ஸ்டில் இட் ஃபீல் ஸோ மச் ஆஃப். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஸ்டீஃபன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐகான் சைஸில் இருந்து இந்த லே அவுட்டை ஃபுல்லாக மாற்றுறதுல இருந்து லைக் பிகாஸ் எதுக்காகனா ஃபாண்ட் சைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டான ஃபாண்ட் சைஸு, கரெக்டான போல்டு எங்கே கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. பட் ஒன்லி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து 3 பேஜுக்கு ரெஸ்யூம் இருக்குது. இட் ஷுடன் பி ஃபார் 3 pages. ஸோ அதனால் டெஃபினட்டாக என்ன அப்படின்னா வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டீஃபன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த ரெஸ்யூமை ஃபிக்ஸ் பண்ண பிறகு, ஸோ தட் ஐ குட் நோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்றத. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பர்சன். ஸோ இந்த ரெஸ்யூமுக்கு என்னோட ரிவ்யூ, என்னோட ரேட்டிங் வில் பி 6.5 out of 10. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நான் இந்த ரெஸ்யூம் மட்டும் இதே ஸ்டைலில் ஒரு பேஜுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி given this resume like 8.5 out of 10. பட் என்ன அப்படின்னா வந்து ஐ ஃபீல் லைக் திஸ் ரெஸ்யூம் லேக்ஸ். அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் போனதுனாலே என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸாக இருக்கட்டும், இந்த டிசைன் இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மேஜர் இஷ்யூஸ்னாலே எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் தட் மச். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்யூமுக்கு என்னோட ரேட்டிங் 6.5 out of 10. Okay, that's good. So this is another a good resume. ஸோ பார்க்கலாம். வசந்த் குமார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது கைஸ் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. ஐ திங்க் திஸ் வுட் பி தி லாஸ்ட் ரெஸ்யூம் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு I plan few resumes, but I think this will be the last resume for today. Vasanth Kumar is going to be the last one. So guys, please subscribe to my channel and the video வந்துட்டு ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. That's really important. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து வசந்த் குமார் நேம். ஸோ அகெயின் வசந்த் குமார் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு லைக் இந்த குமார் அப்படின்றது ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதே வசந்தையும் கொடுத்துருங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா the name should be a little bit இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த வசந்த்ன்றது ரொம்ப லைட்டாக தெரியுது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா அந்த குமாருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஸ்டைல் அதே திக்னஸில் வசந்தையும் கொடுத்துருங்க. that will be good. அண்ட் மை போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்றதுக்கு நீங்கள் என்னென்னா கிளிக் பண்ணால் போகிற மாதிரி வச்சுருக்கீங்க. பட் ஐ வுட் சே லைக் அந்த லிங்கே இங்கே ஆட் பண்ணியிருக்கலாம். that will be good. இமெயில் நேம் லிங்க்டின் குட். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் டாப்பில் இருக்கணும், எஜுகேஷன் கீழே இருக்கணும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து எஜுகேஷன் இஸ் செகண்ட். பிகாஸ் இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் a little bit of experience, கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தெரியணும். பிகாஸ் நீங்கள் வந்து லைக் ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு ஆனால் உங்களுக்கு அங்கே எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் பெரிய காலேஜில் படிக்கிற எல்லாருக்கும் ஸ்கில் செட் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஓகேயா? ஸோ ஸ்கில் செட் அப்படின்றது வந்து இட்ஸ் வாட் யூ டெவலப், வாட் யூ லேர்ன் அப்படின்ற போது அந்த ஸ்கில் தான் டாப்பில் இருக்கணும். எஜுகேஷன் வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் இருக்கணும். அப்படின்ற போது ஸ்கில் ஷுட் பி இன் தி டாப், எஜுகேஷன் ஷுட் பி இன் தி பாட்டம். அண்ட் இங்கே அகெயின் நான் எல்லாருக்கும் சொல்கிறதா திருப்பியும் சொல்கிறேன், யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் த 10th and 12th. ஜஸ்ட்டு இந்த இன்ஜினியரிங்கான எஜுகேஷன் மட்டும் போதும். தட் வில் பி ஃபைன். அண்ட் இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய ஃபாண்ட் சைஸில், பிகாஸ் போல்டில் கொடுக்காதனால அது பெரிய ஃபாண்ட் சைஸில் கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அப்படியே இது எல்லாத்தையும் மாற்றிருங்க. லைக் இப்போ இந்த சோஷியல் மீடியா ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் அண்ட் தென் வந்துட்டு ஒரு போல்ட்னஸ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த போல்ட்னஸையும் ஃபாண்ட் சைஸையும் அப்படியே எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் லிங்க்ஸு கோர்ஸ் ஒர்க்கு ஸ்கில்ஸு இதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கு கொடுத்துட்டு உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து போல்ட் இல்லாமல் ஜஸ்ட் கேப்ஸில் மட்டும் என்ன அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி குட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இந்த எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கண்ணுக்கே தெரியல அப்படின்ற போது ஏடிஎஸ் மாதிரி டூலெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா there is a lot of chances this resume might miss out. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து அந்த இதை கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தனியாக இங்கே ஒரு செக்ஷன் போடணுன்ற அவசியம் கிடையாது.
லைக் இதிலே வந்துட்டு இதுக்கு அடுத்தது கீழே வந்து நீங்க என்ன அப்படின்னா இன்னொரு லைன்ல நீங்க அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஐகான் மாதிரி வச்சு அந்த ஐகானை கிளிக் பண்ண அந்த லிங்க்குக்கு போற மாதிரி நீங்க செட் பண்ணிருக்கலாம். நீங்க இங்க வந்துட்டு அந்த நேம் கொடுத்து அதை மென்ஷன் பண்ணதுக்கு பதிலா நீங்க இங்கேயே அதை என்னன்னா உங்க இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கீழே அந்த ஐகான்ஸ் மாதிரி கொடுத்து அதை கிளிக் பண்ணா போற மாதிரி செட் பண்ணி இருந்திருக்கலாம். தட் வில் பி கிரேட். அண்ட் கோர்ஸ் ஒர்க் அண்டர் கிராஜுவேட் இது தேவையில்லை. ஐ வுட் சே யூ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ். ஸ்கில்ஸில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட். ஸோ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் லைக் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த மாதிரிலாம். ஜஸ்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் மென்ஷன் ஆல் தீஸ் திங்ஸ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னா வந்து திஸ் லுக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப். திஸ் ரியலி வசந்த் குமார், if you're an intern, so please DM me in Instagram. ஸோ கைஸ் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரீலான்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டெவலப்பர். ஸோ எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரீலான்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டெவலப்பர் who also know Prisma and next Node.js. ஸோ நெக்ஸ்ட்டு Prisma Node.js தெரிஞ்ச ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டெவலப்பருக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரீலான்சிங் ஒர்க். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாலும் இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஎம் மீ இன் இன்ஸ்டாகிராம். ப்ரோ நீங்கள் இப்படி கேட்டிருந்தீங்கல்ல, எனக்கு தெரியும், நான் நெக்ஸ்ட் டேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிரிஸ்மா மாங்கோடிபி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் கனெக்ட் தெம் வித் யூ ஃபார் அ ஃப்ரீலான்சிங் ஒரு பெய்டு ஃப்ரீலான்சிங் ஒர்க் தான். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் லெட் மீ நோ மை இன்ஸ்டாகிராம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு டிஎம் பண்ணியிருக்க தெரியும். இல்லைனா வந்து thousands of requests அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கிடக்கும். ஸோ ஐ கான்ட் ஃபைண்ட் இட் அவுட் ஸ்பெசிஃபிக்லி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து அகெயின் ஸ்கில்ஸில் என்னென்னா யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்லாம். ஜஸ்ட் ஸ்கில் செட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணால் போதும். அண்ட் அகெயின் இந்த டைட்டில் ஸ்கில்ஸு அண்ட் தென் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் இந்த ஃபாண்ட் சைஸ் இந்த ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் பி கிரேட். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரீம் டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இன்டர்ன் டேட் இயர் திஸ் ரியலி குட். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுங்க. லைக் டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்டட், என்ன பண்ணீங்க, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்துட்டு லிட்டில் பிட் போல்டில் கொடுங்க. ஸோ தட் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூ மென்ஷன் லைக் 4 ப்ராஜெக்ட்ஸ். ஐ வுட் சே இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு எடுத்துடலாம். பிகாஸ் பிளாக் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் இருக்குன்ற போது திஸ் இஸ் லைக் அன் அன்வான்ட். பிகாஸ் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கும் போது இது ரொம்பவே சின்ன ப்ராஜெக்ட்ஸ், இதை மென்ஷன் பண்ணுற அவசியம் இல்லை. ஐ வுட் சே யூ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் டாக் ட்ரைனிங் சென்டர் வெப்சைட். சர்டிஃபிகேஷன்ஸ் அகெயின் இதில் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணலாம். லைக் மீன் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்ஃபோசிஸ்லேருந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க, நெட்வொர்க் இன்ஜினியரிங் சிஸ்கோலேருந்து, டெவாப்ஸ் கோர்ஸ் நான் முதல்ல. ஸோ இந்த மாதிரி என்னென்னா அந்த இதை வந்துட்டு கீவேர்ட்ஸை கொஞ்சம் ஹைலைட்டடாக இது பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் அகெயின் நீங்கள் வந்து இந்த சிங்கிள் லேயரில் போனதுக்கு பதிலாக இது என்ன ஒரே லைனில் அடுத்தடுத்தது மென்ஷன் பண்ணியிருக்கலாம். லைக் ஆப் டெவலப்மெண்ட், அடுத்தது மிஷின் லேர்னிங், அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஒரே லைனில் அடுத்தடுத்தது புல்லட் பாயிண்ட்ஸோடையே இப்படி ஒவ்வொன்றா அடுத்த ரோல் அடுத்தடுத்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். இட் வில் பி மச் பெட்டர் அண்ட் மச் கிரேட். ஸோ கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் 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 வீடியோ லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒருத்தன் நியூ இயர் ஈவ் அன்னைக்கு உட்காந்து அதுவும் 5 மணிக்கு நியூ இயர் ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு எல்லாரும் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உட்காந்து உங்களுக்காக உயிரை கொடுத்து யூடியூப்ல இந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானேன்னு ப்ளீஸ் உங்கள் மனசில் தோணுச்சு அப்படின்னா, தோணுதான்னு தெரில, பட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு நம்ம சேனல் இருக்குன்னே தெரில. ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் ஃப்ரெண்டுக்கு ஆனால் அந்த சேனல் இருக்குன்னு தெரில. அப்புறம் தான் அவன் கேட்குறான், ப்ரோ என் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணுறான் ப்ரோ, இப்போ தான் எனக்கு தெரியும் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு. ஸோ கைஸ் ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் நம்ம சேனல்லேருந்து நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ரியலி குட். உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எனக்கும் சேனல் டெவலப் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் அகெயின் வசந்த் குமார், ப்ளீஸ் டிஎம் இன் இன்ஸ்டாகிராம் வித் the latest updated resume once நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே மேக் பண்ண பிறகு ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைட்டில் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சைஸ் இந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வசந்த் குமார் அப்படின்ற நேமில் வசந்தியும் இந்த குமார் அப்படின்ற இந்த டெக்ஸ்டோட அதே ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன்லேருந்து 12th and 10th எடுத்துருங்க.
லிங்க்ஸை எடுத்துட்டு இங்கே கீழே ஒரு சின்ன சின்ன ஐகான் மாதிரி கொடுத்து ஆட் பண்ணிருங்க. கோர்ஸ் ஒர்க் அண்டர் கிராஜுவேட் எடுத்துருங்க. ஸ்கில்ஸில் வந்துட்டு டேரெக்டாக எல்லா ஸ்கில்ஸையும் இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், பைத்தான், HTML, CSSன்னு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அப்படியே மென்ஷன் பண்ணிடுங்க. இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் மாங்கோடிபி ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கீங்க. மாங்கோ GO கொடுத்துருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரெஸ்யூமில் இருக்கக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அதனால் அதை டெஃபினட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அந்த டாக் ட்ரைனிங் சென்டர் வெப்சைட்டை தூக்கிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸில் முக்கியமான விஷயங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் லில் பிட் போல்டில் கொடுத்துருங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லேயும் அதே போல தான், எந்தெந்த சர்டிஃபிகேஷன் எங்கேருந்து பண்ணியிருக்கீங்க அந்த கீவேர்ட்ஸ் போல்டில் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட்டு அப்படி அடுத்தடுத்த லைனில் கொடுக்க பதிலாக ஒரே லைனில் அடுத்தடுத்த லைக் நெக்ஸ்ட் லைனில் அடுத்தடுத்து கொடுக்க பதிலாக ஒரே லைனில் அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி ரியலி குட். ஸோ வசந்த் குமாரோட இன்னைக்கு நமக்கு இந்த ரெஸ்யூம் ரிவ்யூ பார்ட் 2 ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு ஐ திங்க் 5 to 6 ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் இஸ் கோனா பி ஆன் வென்ஸ்டே. ஸோ வென்ஸ்டே என்ன அப்படின்னா வந்து பார்ட் 3 பண்ண போகிறோம். பிகாஸ் இதுக்கான ஏகப்பட்ட ரெஸ்யூம்ஸ் இருக்கிறதுனால நான் அடுத்தடுத்து வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்ட் 3 வந்துட்டு சீக்கிரமாகவே வரப்போகுது, கமிங் வெனஸ்டே. ஸோ இன் அ நியூ இயர், இன் அ நியூ கம்ப்ளீட் இயரில் வந்துட்டு வி ஆர் கோனா ஹேவ் அவர் பார்ட் 3. ஸோ அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 3 வந்துட்டு இனிமேல் நான் இன்னும் நிறைய மோட்டிவேஷனோட இன்னும் நிறைய டைம்ஸ் பண்ணி இன்னும் நிறைய ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய். சதீஷே கேட்டுருக்கா ப்ரோ, டியூரிங் பிளேஸ்மெண்ட் ஃபார் கோடிங் ரவுண்ட் C++ தெரிஞ்சால் போதுமா? சதீஷே டெஃபினெட்லி எஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்போ கோடிங் ரவுண்டுக்கு C++ தெரிஞ்சா இட்ஸ் மோர் தேன் எனஃப். பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், யூ கேன் கிராக் இட் அவுட். ஸோ இட்ஸ் ஃபைன் சதீஷ். ஸோ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெஸ்யூம் ரிவ்யூ பார்ட் 1 லாஸ்ட் வீக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட லைவ் அப்படின்ற டேப்ல செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இப்போ யூடியூப் வந்து இந்த லைவ் அண்ட் வீடியோஸை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணதுனால நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மி. இனிமேல் ஃபியூச்சரில் நம்மளும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் அப்படி பண்ணாதான் நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சிலர் சொன்னாங்க. அதனால் என்ன அப்படின்னா நானும் அப்படி பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் லைக் லைவ் பண்ணுறது இட்ஸ் டூ டஃப். பிகாஸ் எதுக்காகனா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நான் உட்காந்து எங்கேயும் நகராமல் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஐ நீட் டு சிட் அவுட் ஹியர். பட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இட்ஸ் ரியலி ஈஸியர். நான் எப்படி வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட்டில் வந்து நான் தேவையில்லாததையும் வெட்டி தூக்கிட்டு நான் ஒரு சூப்பர் வீடியோவை ப்ரொவைட் பண்ணிடலாம். இட்ஸ் வே ஈஸியர். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க லைவ் வரதை விட இதான் பெட்டர் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் நோ, நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீங்கள் வாட் எவர் யூ டூ இஃப் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டெஃபினெட்லி வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலுக்கு சீக்கிரமாக 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வைக்கிறது. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம மட்டும் இந்த கண்டென்ட்டை பார்த்து நம்ம மட்டும் பிளேஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த ரெஸ்யூம் ரிவ்யூவில் நான் பண்ண ரெஸ்யூம்ஸோட ரிவ்யூஸு அண்ட் எந்தெந்த ரெஸ்யூம்ஸ் நான் ரிவ்யூ பண்ணோம் அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் செக் தட் அவுட். உங்களுக்கு ஏதாவது ரெஸ்யூம் இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்க்ராட்சில் உங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். So next week again in a different new year resume review part 3 la நான் உங்களை சந்திக்கிறேன். Until that it's signing off. Anton, Jeejo, bye guys.